நீங்கள் ரொம்ப நாளாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து தடுக்கும். நம்மளோட பயமாகட்டும், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மகிட்ட நல்ல கேஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தான் கிளியராக டீகோட் பண்ண போகிறேன். எப்படி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலாம் அண்ட் கான்ஃபிடன்ஸாக எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1, டிசைட் சிம்பிள் டாபிக். நம்ம என்ன டாப்பிக்கில் வீடியோ பேச போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு டாபிக் வந்து பேச போகிறேன். நான் இன்ட்ரோ என்னை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இன்ட்ரோ வீடியோவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா லைக் ஒரு யூடியூப் கோல்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மை செட்டப் அண்டர் ஒரு 5000 நான் வந்து இது செட்டப் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு vlog இது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை மை ஜேர்னி ஃப்ரம் ஜீரோ, இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரில் 3 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றுமே இல்லாமல் இப்போ நம்ம எவ்வளோ க்ரோத் அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். என்ன டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்ட்ரோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ட்ரோ வந்து பெருசாக நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுகிற மாதிரி கேமரா வந்து நம்மளோட ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்குள்ளே வரும். செட்டப் 2, ஸ்கிரிப்ட் ரைட்டை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, இன்ட்ரோவே நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பேச போகிறேன், அது பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே மக்கப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே மக்கப் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா நிறைய இந்த சினி ஃபீல்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி படித்து அந்த டைலாக்கை தான் வந்து மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் பேச வேண்டிய விஷயத்த வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிருங்க. நான் இது பேசினா ஓகே, இது வரைக்கும் நமக்கு பேசினா போதும், இதுக்கு மேலே நம்ம பேசினா லொடன்னு பேசிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்ட்ரோவில் இது பேச போகிறேன், இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன், இந்த டாப்பிக்கோட சப்டைட்டில்ஸ் என்ன, அதோட ஹெட்டிங்ஸ் என்ன, ஒரு டைட்டில்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நம்மளே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் வந்து என்னோடய நோட்ஸில் எழுதி வச்சுப்பேன். பேசிக்காக என்னோடய வீடியோவில் வந்து இன்ட்ரோலாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேயே நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லுவேன். அந்த ப்ராப்ளமே எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுப்பேன். அண்ட் செகண்ட் வந்து அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்லுவேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருவேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதி வச்ச அப்புறம் அந்த ஸ்டெப்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்றதையும் எழுதி வச்சுருவேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லி ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் பிளானாகவே இருக்கும். ஒரு வீடியோக்கு தேவையானது மெயின் வந்து ஹூக்கு தான். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹூக்கு க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லுங்கள். அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை சொல்லுங்க. அதுக்கப்புறமா வீடியோ ஆஃப் த கன்க்ளூஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட வீடியோ பார்க்க பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோக்குள்ளே வந்து மேக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா எடிட்டிங்கும் நம்மளால் சீக்கிரம் பண்ணி முடிக்க முடியும். ஸ்டெப் 3, செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட மொபைல் இருக்குது, நம்மகிட்ட ட்ரைபாட் இருக்குது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பர். பட் நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா, எதுவுமே இல்லாத போது நம்ம வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டெல்லாம் வெறும் ஃபோன் மட்டும் தான் இருந்தது. ஒரு ஃபோன் பின்னாடி ஒரு செங்கல் மாதிரி வச்சுட்டு அந்த செங்கல் மேலே தான் என்னோடய ஃபோனே வச்சு நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சேனல் க்ரோ ஆக நான் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன், லைட் வாங்கினேன், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினேன், அதுக்கப்புறமா மைக் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேனல் எப்பப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ, நம்ம சேனல்லேருந்து மணி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கேஜெட்ஸும் வாங்கிட்டு வீடியோஸ் போடுறதுல எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு ரீச் ஆகும், சில பேருக்கு ரீச் ஆகாது. அப்படி ரீச் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ நல்ல மொபைல்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, ஹவு டு டாக் கான்ஃபிடென்ட்லி. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணி உங்கள் முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுவீங்களோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக பேசுங்க. அண்ட் ஸ்மைல் பண்ணி பேசுங்க. அதுக்குன்னு சீரியஸான கண்டென்ட்டில் வந்து ஸ்மைல் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் vlog வந்து நீங்கள் ஒரு ஃபன்னான vlog-ஆக மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னை க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீப்பான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். டெக் ரிலேட்டடாக பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். ஓகே, இந்த ஸ்பெக்குனா இதுதான், இதோட ஸ்பெக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே நம்ம வந்து வீடியோவை ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அப்படியே குவிட் பண்ணிடுறாங்க. நமக்கு சரியாக பேச வரல, நம்மளாம் யார் பார்க்க போகிறோம், நம்மளோட வாய்ஸ்லாம் யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி. என்னெல்லாம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 40 டேக்ஸ் கிட்ட போச்சு. 40 டேக்ஸும் வந்து நான்
சொதப்பிட்டே இருக்கேன். ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பேன் நானு. ஆனா, எனக்கு பேச வராது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பேன். பட் இருந்தாலுமே என்னோட முயற்சிய வந்து கைவிடாம நான் வந்து ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கேமரா முன்னாடி பேசுறோமா, இல்ல நம்ம ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறோமா அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு நெறைய டைம் வரும். மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, நம்ம திரும்ப ரீடேக் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா, அந்த பாயிண்ட் சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரு ஒரு சின்ன கேப் எடுத்துப்பேன். அந்த கேப் எடுத்தது அதுக்கப்புறமா அடுத்த ஒரு டாப்பிக்க பத்தி பேச ஆரம்பிப்பேன். அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசணும்னு நெனைக்கிற விஷயத்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பேசிடலாம். இப்ப அந்த கேப்லாம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ஸ் போடலாம். அந்த கட்ஸ போட்டோம் அப்படின்னா, இந்த கட்டும், அந்த கட்டும் மேட்ச் ஆயிடும். ஸோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் கட் வரதுனால நம்மளோட வீடியோ வந்து கன்டினியூஸா போகும். அதனால வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் பெர்ஃபெக்ட்டா பேசணும். மதன் கௌரி மாரி ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்சா, அடுத்த 14 நிமிஷம் வரைக்கும் நான் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனச்சுங்கன்னா, யாராலுமே அந்த மாரி பேச முடியாது. ஈவன் மதன் கௌரியோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு குவாலிட்டி இருக்காது, ஒரு லைட்டிங் இருக்காது, ஒரு ஆடியோ குவாலிட்டி எதுவுமே இருக்காது. ஆனாலுமே அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னி வரைக்கும் அவருக்கு ஸ்பெஷல் தான். அந்த மாரி உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்பெஷல் ஆக்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத யோசிங்க. ஸ்டெப் 5 எடிட்டிங். எடிட்டிங் வந்து நான் எல்லாமே வீடியோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் எதில எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சேனல்லேயே வந்து CapCut பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து லைக் இன்ஷாட்டை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ இன்ஷாட் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் நிறைய இப்போ லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து வீடியோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சப்போஸ் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொபைலில் நம்ம எடிட் பண்ணுற பெஸ்ட் ஆப் வந்து இன்ஷாட், விஎன் அண்ட் CapCut. ஸோ இது 3 வந்து பெஸ்ட் ஆப்னு நான் சொல்லுவேன். அண்ட் அலைட் மோஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அலைட் மோஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு எடிட் பண்ணோம் அப்படின்னா இன்ஷாட், CapCutலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்டெப் 6 எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் யூ ஹேவ் டு பிரேக் டவுன் யுவர் ஃபியர். ஸோ உங்களோட பயத்தை உடைச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். எதுக்காக நமக்கு ஃபஸ்ட்டு பயம் வரும் அப்படின்னா, நம்ம வாய்ஸ் யாரா கேவலமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்லை நம்ம வீடியோ கேவலமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்லை நம்ம மூஞ்ச யாருக்கும் பிடிக்காதா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே பிரேக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ போட்டோம் அப்படின்னா, எவன் என்ன பேசினா என்ன, நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது இருந்தாலே போதும். பயங்கரமாக வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். அடுத்தவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, இங்கே இருக்கக்கூடிய பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்குள்ளே சால்வ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நல்ல தம்ப்நெயிலை ரெடி பண்ணுறதுக்கு கேன்வா யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா பிக்சார்ட் யூஸ் பண்ணுங்கள். கேன்வாவில் வந்து நல்லா ஒரு நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன மாதிரி நீங்கள் உங்களோட கண்டென்ட் இருக்குது, ஃபஸ்ட் வீடியோக்கு என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோலேயே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பண்ணி தம்ப்நெயில் மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் டைட்டில்ஸ் கூட நீங்கள் ChatGPT கிட்ட போயிட்டு ஹவ் டு ஸ்டார்ட் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுது, டேக் எழுது அப்படின்னா அதுவே சூப்பராக எழுதி கொடுக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும், எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா, அதுதான் இந்த வீடியோ கிடைக்கிற ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க வரேன். அன்டில் பை ஃப்ரம் ரியோ.